நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 16. மலைகளிலிருந்து இறங்கி சீர்நிலத்திற்கு வரும் வழியிலேயே அர்ஜுனன் அவன் மேலே செல்லும் போது விட்டு சென்ற ஒவ்வொன்றையும் திரும்ப பெற்று கொண்டான். அவன் கைவிட்டு சென்ற இடங்களிலேயே அவை அவனுக்கென கல்லென உறைந்து தவம் செய்தன. நெடுந்தொலைவிலேயே அவன் காலடி ஓசை கேட்டு விழியொளி கொண்டு உடலில் ஓகை அசைவுகளுடன் எழுந்தன. அவனை கண்டதும் கைவிரித்தோடி வந்து பற்றி கொண்டன. முதலில் வந்தவள் ஓநாயின் முகம் கொண்டவளாகிய ஜடரை. மெல்லிய முனகல் ஓசையுடன் எழுந்து காற்றென வந்து அவன் உடலை தழுவி அவனை முத்தமிடத் தொடங்கினாள். குளிர்ந்த மூக்கின் முத்தங்களால் அவன் உடல் சிலிர்த்து கூசியது. அவள் வாயிலிருந்து வெம்மை கலந்த மூச்சு ஊன் மனத்துடன் எழுந்தது. அனலென அவன் வாய்க்குள் புகுந்து வயிற்றில் குடிகொண்டாள். அவன் முன்னால் நடந்தபோது உடல் எங்கும் அவள் எரிவதை உணர்ந்தான். மூவேளை பசியென அவன் உடலில் அவள் எழுந்தாள். அவன் வாழ்ந்த காலத்தை 3 என பகுத்தாள். அவன் உடலை எரிவதும் அணைவதும் என 2 செயல் கொண்டதாக ஆக்கினாள். அவன் நோக்கிய அனைத்தையும் உண்ணத்தக்கதும் அல்லதுமாக பிரித்து காட்டினாள். அவன் கால்களில் ஆற்றலாகவும் கைகளில் விசையாகவும் எண்ணங்களில் ஒளியாகவும் ஆனாள். ஓநாயின் மங்கிய சிப்பி விழிகள் கொண்டவள். இளநீல நீள் கூந்தல் பறக்கும் செந்நிற உடல் கொண்டவள். அவள் கொண்ட விழிகளை நோக்கி அவன் சொன்னான், உன்னை விட்டு செல்லல் அரிது. அவள் சிரித்து, ஆம் இளையோனே, நானே இங்குள பருப்பொருள் அனைத்திற்கும் விழுப்பொருள் அளிக்கிறேன். பொருள் ஒவ்வொன்றும் சுவையென்றே முதலாக மனித நரம்புகளில் உணரப்படுகின்றன. அதன்படியே நன்று தீது அழகு அல்லது என ஆகின்றன. நானே முதல் அறிவை என்றாள். அன்னம் உடல் என்றாகும் போது அதில் எழும் முதல் உணர்வு நானே. உடல் அன்னம் என்றாகும் போது இறுதியாக மறைபவளும் நானே என்றாள். தேவி, நீ என்னுடன் இரு. இவ்வுலகனைத்தையும் சுவையென சமைத்து எனக்கு பரிமாறு என்றான் அர்ஜுனன். அவள் கனிந்த சிரிப்புடன் அவன் தலையை வருடி, நீ என்றும் எனக்கு இனிய மைந்தன் என்றாள். உன்னாவில் அஸ்தினபுரியின் மண்ணும் தேனும் கலந்த வடிவில் வந்து தொட்டு இனித்த போதே நான் உணர்ந்தேன் உன்னை நான் கைவிடப் போவதில்லை என்று. பிறகு வந்தவள் காமினி. அன்று மாலையில் ஒரு மரத்தடியில் சருகு மெத்தையில் அவன் துயின்று கொண்டிருந்த போது அவள் மெல்ல வந்து அவன் அருகே அமர்ந்தாள். உடலின் மெல்லிய வெம்மையையும் தோல் மணத்தையும் அவன் புலன்களுக்குள் வாழும் நுண்புலன் ஒன்று உணர்ந்தது. நன்கு உணர்ந்திருந்த அருகமைவு. ஆழ்குரலில், நீயா என்று அவளிடம் கேட்டான். கையூன்றி அவள் அவன் மேல் மெல்ல குனிந்தாள். அவள் கருங்குழல் கற்றை அவன் முகத்தின் மீது சரிந்தது. நான் தளர்ந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். உயிர் கொண்ட அனைத்திலும் ஏறிய என்னால் இயலும் என்று அவள் சொன்னாள். அவளுடைய திரண்ட முளைக்கொவிகள் அவன் முகத்தில் 2 வெம்மலர் மொட்டுகள் என அழுந்தின. குழந்தை விரல்கள் போல முளைக்காம்புகள் அவன் இதழ்களை வருடின. காமம் கொண்ட உடலின் வெம்மணம், காமத்தில் உருகும் தசைகளின் ஊன்மணம். அவள் உடல் வளைவுகள் அவன் மேல் பதிந்து அவன் உடல் இறுக்கத்தை அடைந்து குழைவு கொண்டன. நெளிந்து பரவிய கைகள் பதைப்புடனும் தவிப்புடனும் தேடி தேடி அவனை வருடி சென்றன. பிரிதிலாதாக வேண்டுமென வெம்பல் கொண்ட கால்கள் அவன் கால்களை வளைத்து கொண்டன. முதுமரம் முளை பசுமை சூடுவது போல தன் உடல் உயிர் கொள்வதை அவன் உணர்ந்தான். நெடுநாளைக்கு பின் என்று அவன் அவள் காதில் சொன்னான். ஆம், நீண்ட நாள் ஆகிறது. ஆனால் பெருமழை பெய்து குளிர்ந்து அணைந்த காட்டிலும் எங்கோ ஒரு மூங்கிலுக்குள் அனல் ஒளிந்திருக்கிறது என அவன் செவி கடந்து நேராக சித்தத்துடன் உரையாடினாள். ஆம் என்று அவள் நெஞ்சிடம் முணுமுணுத்தான். அவள் முளைக்குவைக்குள் அழுந்திய உதடுகளின் அசைவு முத்தமென்றும் ஆகியது. முத்தத்தால் அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவள் கைகள் அவன் உடலில் சீற்றம் கொண்ட 2 நாகங்கள் போல முத்தமிட்டு சென்றன. அவை தொட்ட இடத்தில் எல்லாம் அவன் உடல் தளிர்த்து அனல் இதழ்கள் எழுந்தன. உயிர் என்றான். என்ன என்றாள். உயிரை இப்படி உணர்ந்ததே இல்லை. அவள் சிரித்து, உடலை அது மீட்டெடுக்கிறது என்றாள். ஆம், அருவி பெய்வது போல வந்திறங்குகிறது என்றான். வானிலிருந்து என்றாள். அவன் ஆம் என முனகினான். முனை கொண்டது அவன் உடல். அங்கு சித்தம் சென்று குவிந்தது. பின் அவன் உடலே அம்முனை என ஆகியது. உள்ளம் ஒற்றை செயல் என ஆயிற்று. அவளை உடலுடன் இறுக்கி தான் என்றாக்கி அப்பெருக்கில் திளைக்கத் தொடங்கினான். அவளை உண்ண விழைபவன் போல இதழ்களை, கன்னங்களை, நீள் கழுத்தை, தோள்களை, மூளை குவைகளை கவ்வினான். நீ உண்ணத்தக்கவள் என்று என் உடல் ஏன் அறிகிறது என்றான்.
நான் ஜடரையின் தங்கை என்று அவள் சொன்னாள் வியப்புடன். நான் அறிந்ததில்லை என்றான். அவளை அறிந்த இதழ்கள் என்னையும் கண்டு கொள்கின்றன என்று அவள் கூறினாள். மயங்கி சொல்லிழந்து சென்று கொண்டே இருக்கும் அமிழ்வில் நெகிழ்ந்த குரலில், இனியவளே, என்னுடன் இரு என்று அர்ஜுனன் சொன்னான். உடல் அணைவது வரை நரம்புகளில் வாழ்வேன். அங்கிருந்து மூலாதாரத்துக்கு சென்று அனல் துளி என எஞ்சுவேன். தன்னுணர்வு இருக்கும் வரை உன்னை நான் விட்டு செல்வதில்லை என்று அவள் சொன்னாள். பிறகு வந்தவள் வாக்தேவி. தொலைவில் எழுந்த அடுமனை புகையால் ஊர் ஒன்றின் அணுக்கத்தை உணர்ந்து அவன் அதை நோக்கி சென்றான். எதிரே நீராடி ஈர உடையுடன் கையில் நீர்க்குடுவைகளுடன் இருவர் சொல்லாடி சென்றதை கேட்டுக்கொண்டே அவன் கடந்தான். அவர்கள் அங்கிருக்கும் குருநிலை எதிலோ கல்வி கற்கும் இளையவர். கற்றவற்றை தன் வயப்படுத்திக் கொள்வதற்கென மிகையாக பேசும் அகவை. ஒருவர் சொல்வதை மறுக்காவிடில் தன் இருப்பு நிறுவப்படுவதில்லை என்னும் வளர்நிலை காலம். அவர்கள் அவனை காணவில்லை. அவர்கள் உலகில் எவரும் சொல்லாகவே நுழைய முடிந்தது. வேத சொல் அழியாததென்று சொல்லும் நூல்களை ஐயுறுகிறேன். அதை அழிவற்றதென உணர்வது அழியும் மானுடரின் தன்னிருப்பே என்றான் ஒருவன். மானுடன் பிறந்திறக்கிறான். இப்புவி பிறந்திறக்கிறது. ஆதித்யர்கள் பிறந்திறக்கிறார்கள். விண்ணகமே பிறந்தழிகிறது. அழியாததென்று ஒன்று எங்கேனும் எவ்வண்ணம் எங்கிருக்க முடியும்? இன்னொருவன், இவை அனைத்தும் அழிந்து மீண்டும் பிறப்பதே, இவை அனைத்தும் அழிந்து மீண்டும் பிறப்பதே. அவ்வழிவிற்கும் மறுபிறப்பிற்கும் நடுவே மாறாது ஒன்று உள்ளதென்பதற்கு சான்று. அதுவே பிரம்மம் என்றான். பிரம்மத்தின் ஒலி என்பது வேதம். பிரம்மம் அழிவற்றது என்றால் வேதமும் அழிவற்றதே. அழிவற்றது இருக்கலாம், இல்லை என்றும் இருக்கலாம். அது அதற்கே தெரியாதென்கின்றன வேதங்கள். இளையோரே, அழிவின்மையை நாடும் மானுட உள்ளத்தின் தேவைதான் என்ன? தீமையிலிருந்து நன்மைக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு என ஏங்கும் உள்ளம் ஏன் இறப்பிலிருந்து அழிவின்மை நோக்கி எழுகிறது என்று அர்ஜுனன் கேட்டான். முதல் இரண்டும் உலகியல், மூன்றாவது எவ்வுலகுக்கான ஏக்கம். அந்த மூன்றாம் வேண்டுதலுக்கான விடையென எழுந்ததா வேதம்? அவனை பித்தன் என்று எண்ணியவர்கள் போல் விழித்திருப்பாது அவர்கள் கடந்து சென்றனர். அர்ஜுனன் வியப்புடன் திரும்பி அவர்களை பார்த்தான். அவன் அவர்களிடம் குரல் கொண்டு பேசவே இல்லை. சொல்லுக்கு எதிர் சொல்லென எழுந்தது அவன் சித்த சுழிப்பே. அழிவென்பது ஒவ்வொரு கணமும் தன்னில் இருந்தும் சூழ்ந்த பிறவற்றில் இருந்தும் வந்தடைவதனாலா மானுடன் அழிவின்மையை எண்ணிக்கொண்டான்? கடையப்படுகிறது பார்க்கடல். அதில் கரைந்துள்ளது அமுதம். இங்கு ஒவ்வொன்றிலும் இருக்கும் உவகை பெருக்கு. எத்தனை சொற்கள்! பொருளாக ஆகும் பொருட்டல்ல. பிறந்து குமிழியிட்டு கொப்பளிப்பதன் பேரின்பத்திற்காகவே இச்சொற்கள். பிறந்து வாடும் மலருக்குள் மலர் என்று ஒன்று அழியாதிருக்கலாகும். சுருங்கி விரியும் காலப்பெருக்குக்குள் காலமென்று தன்னை நிகழ்த்தும் ஒன்று அழியாதிருக்கலாம். பொருள் கொண்டு பொருள் அளித்து பிறந்து இருக்கும் சொல்லுக்குள் சொல்லென்று வாழும் தெய்வம் என்றும் இருக்கலாம். ஒரு கையில் மின்னல், மறு கையில் மாமலர், இரு கைகளில் இசையாள், ஏடும் ஆணியும், விழிமணி மாலை என்னும் காலப்பெருக்கு. எண்ணியதுமே அருகில் இருந்த வெண்மலரில் இருந்து அவள் எழுந்து அவன் அருகே வந்தாள். வெண்கலை ஆடை அணிந்தவள். வணங்குகிறேன் தேவி என்று அவன் சொன்னான். உன் சித்தப்பெருக்கை மீண்டும் கண்டடைந்தேன். அது இறுதியாக அணைந்த போது நீ விட்டு சென்ற சொல் அமுது என்றாள். அச்சொல்லை ஏந்தியபடி இங்கு நான் உனக்காக காத்திருந்தேன். அவன் நினைவு கூர்ந்து ஆம், அமுது என்றான். அமுது அமுது என உள்ளம் சொல்லோட்டமாக மாறியது. பிறந்த குழவி மண் படிந்து வாய் குவித்து காற்றை உண்டு தான் என அறிந்ததுமே வாய் திறந்து கூவி அழைப்பது அமுதுக்காக. அழிவின்மை அன்னையின் இரு முலைகளில் இருந்து ஊறி அதன் வாய்க்குள் சொட்டுகிறது. ஒவ்வொரு கணமும் என அழிவை அது உந்தி முன்னகர்த்துகிறது. ஆம், அதையே எண்ணிக்கொண்டிருந்தேன். அவ்வெண்ணத்துடன் இங்கொரு கல்லில் கால் தடுக்கி நிலை தடுமாறினேன். மீண்ட போது என்னிடம் சொற்சுழி இருக்கவில்லை. சொல்லிருந்த இடமெல்லாம் வெற்று திசை வெளியே சூழ்ந்திருந்தது. அங்கிருந்து தொடங்குக என்று அவள் புன்னகைத்தாள். அர்ஜுனன், அன்னையே, கை கால் நீள்கையில் தாய்முலைப்பால் நின்று விடுகிறது. பின்னர் உன் முலைப்பாலை மானுடன் அருந்த தொடங்குகிறான். உன் இரு ஊற்றுக்களும் வற்றும் போதுதான் அழிவு வந்து அவனை தொடுகிறது. உள்ளத்தின் மூலையில் இருந்து இருள் எழுந்து தன்னுணர்வின் மேல், ஆணவத்தின் மேல், அறிவின் மேல், மெய்மையின் மேல் படரத் தொடங்குகிறது. அவன் விழிகள் ஒளி மங்குகின்றன.
சொற்கள் கூறிழக்கின்றன. உடல் உள்ளத்தின் எடை தாழாது தளர்கிறது என்றான் அர்ஜுனன். முதிய மனிதர்களை பார்க்கிறேன். அவர்கள் சுமந்து செல்லும் எடை என்பது என்ன? தசைகளில் குடிக்கொண்ட இறப்பா? நனைந்த எடை மிகுந்த நினைவுகளா? வாழ்ந்து திரிந்த காலங்களில் சேர்த்த சொற்களின் பொருளின்மையா? அன்னையே, உன் ஒழியாத முளைப்பாலை வாழ்வெல்லாம் உண்டு கொண்டிருப்பவன் இறப்பை வெல்லலாம் அல்லவா? உன் சொற்சுழலுக்குள் மீண்டு வந்து விட்டாய் என்று அவள் சிரித்தபடி சொன்னாள். இனி நீ செல்லும் தொலைவு அதிகம். அவன் பெருமூச்சுடன், சொல்க, உன் முளைப்பால் வற்றுவது எப்போது? உன் காம்புகளில் வேப்பம் சாற்றை நீ தடவிக்கொள்வது எப்போது? நான் ஒரு அருகணையும் மைந்தரை பற்றி மெல்ல விலக்கி நீ முகம் சுளிக்க தொடங்குவது எந்த வயதில் என்றான். அவள் ஒருபோதும் இல்லை என்றாள். ஆனால் அருந்த அருந்த என் முளைப்பால் கொழுமை கொள்ளும். எலிப்பாலென நீர்மை கொண்டு இளமைந்தனின் நாவை தொடுவது யானைப்பால் என செறிவடைகிறது. உண்ட பால் செரிக்காமல் மறுபாலுக்கு பசி எழுவதில்லை. இளையவனே, பசியின்மையால் என்னை விட்டு விலகுகிறார்கள் மானுடர். அர்ஜுனன், அன்னையே, என்னுடன் இரு. நான் என என் சித்தம் உணரும் தருணம் வரை சொல்லென துணை வருக. அவள் அவன் நெற்றி மேல் வருடி, உன்னுடன் இருப்பேன். உன்னை நீ இழக்கும் கணத்திற்கு முன்பு வரை உன் நாவில் எழுவேன் என்று சொன்னாள். பின்னர் எழுந்து வந்தாள் ஐஸ்வர்யை. அது சித்திரை மாதம். அச்சிற்றூரின் முகப்பிலேயே சரக்கொன்றை வடிவில் கிளிச்சிறை பொன் சூடி அவள் நின்றிருந்தாள். அச்சிற்றூரை அவன் கடந்து சென்றபோது கையில் வைத்திருந்த சிறு கொம்பை அங்கு வீசினான். அதன் கணு ஒன்றிலிருந்து அவள் வேர்கொண்டாள். தொலைவிலேயே அவள் பூத்த மஞ்சள் ஒளியை அவன் கண்டான். முகம் மலர்ந்து விழி விலக்காது நோக்கியபடி அவளை நோக்கி சென்றான். நாணச்சிரிப்புடன் அவள் எழுந்து அவனை நோக்கி தளர் நடையிட்டு வந்தாள். பொன்னிற ஆடை உலைந்தது. விழிகள் நிலம் நோக்க இதழ்களில் எழுந்த புன்னகையை அடக்கியபடி, வருக இளையவரே என்றாள். எப்படி உன்னை மறந்திருந்தேன் என்று அவன் கேட்டான். வாழ விழைவு கொண்ட எவரும் என்னை மறப்பதில்லை என்று அவள் சொன்னாள். மனை துறந்து பொன் விலைக்கு காடேகுபவர்களுக்கு கூட அங்கே பசுமை என்றும் மலர் வண்ணம் என்றும் முகிலொளி என்றும் காட்சி அளித்து சூழ்ந்து கொள்வேன். அவன் கை நீட்டி அவளுடைய மெல் விரல்களை தொட்டான். விரல்கள் பின்னியதும் அவள் உடல் விதிர்ப்பு கொண்டது. அவள் விழி தூக்கி அவன் விழிகளை சந்தித்தாள். ஆண்டுதோறும் மலர் கொண்டு ஒவ்வொரு மலராக உதிர்த்து வெறுமை ஈட்டி மீண்டும் தவம் இருந்தேன் என்றபோது அவள் கண்களில் நீர்மை படர்ந்தது. முகம் சிவந்து கழுத்திலும் தோளிலும் நீல நரம்புகள் துடித்தன. முளைக்கொம்புகள் எழுந்தமைய, கனிந்த பின் காத்திருப்பது பெருந்துயரம் என்றாள். இனி எப்போதும் என்னுடன் இரு என்று அவன் சொன்னான். அவள் கண்ணீருடன் புன்னகைத்து முகம் தூக்கி, ஆம் இளவரசே, உங்களுக்காக காத்திருக்கின்றன அணிநகர்கள், நிறை கருவூலங்கள், மணிமுடிகள், குருதி தோய்ந்த வெற்றி கொடிகள். என்றும் உங்களுடன் இருப்பேன் என்றாள். அவளை இடைவளைத்து அணைத்து தன் நெஞ்சுடன் பொருத்தி கொண்டான். குனிந்து அவள் சிறிய இதழ் குமிழ்களில் முத்தமிட்டான். கை வளைத்து அவன் கழுத்தை தடவி அவன் உடலுக்குள் புகுந்து விடுபவள் போல ஒட்டி கொண்டாள். அவள் இதய துடிப்பை, உடல் எங்கும் பரவிய குருதி குழாய்களின் அதிர்வை தன் உடலில் என அவன் உணர்ந்தான். அவளுள் ஓடும் ஒவ்வொரு சொல்லையும் அறிந்தான். ஏழழகு என்று உன்னை ஏன் சொல்கிறார்கள் என்று இன்று அறிந்தேன். ஏன் என்று சிரிப்பு தெரித்த விழிகளுடன் அவள் கேட்டாள். நீ சொல், ஏன் உனக்கு 7 அழகு? அவள் நாணத்துடன், கவிஞர் என்னை நிலமகள், நீர்மகள், பொன்மகள், மலர்மகள், வெற்றிமகள், கூலமகள், புலரி மகள் என கொண்டாடுகிறார்கள் என்று அவள் சொன்னாள். அவன், 7 முறையும் நீ வெற்றி திருமகள், வெற்றியன்றி மங்களம் பிரிதொன்றில்லை என்றான். சிரித்தபடி, இதை உணர அந்த மலை அனைத்தையும் ஏறியாக வேண்டுமா என்றாள். அரிதொன்றை உணர அதை ஒரு முறை முற்றும் துறந்து பார்ப்பது உகந்தது என்று அவன் சொன்னான். சிரித்தபடி அவன் தோளை அறைந்து, துறந்து சென்றீர்கள், அது பிறருக்கு அளிக்கும் துயரை ஒரு கணமேனும் எண்ணினீர்களா என்றாள். அதுவும் நன்றென தோன்றுகிறது. துயரால் நீ கனிந்திருப்பாய். பிரிவு நம்மை அகற்றி இணைக்கிறது என்றான். அச்சிற்றூரிலேயே அன்றிரவு தங்கினான். நீராடி உணவருந்தி ஓய்வு கொண்டான். நள்ளிரவில் அவன் குடிலுக்கு வெளியே மெல்லிய பெண் குரல் விம்மலோசையை அவன் கேட்டான். எழுந்து கதவை திறந்து வெளியே வந்தபோது இடப்பக்கம் சுவர் ஓரமாக ஒண்டி உடல் குறுக்கி அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்தான். கரிய உடை அணிந்து கருங்குழல் மண்ணில் பரவி வேர்வலை போல் கிடக்க
விழிகளின் மின்னால் தன்னை காட்டினாள். யார் நீ என்றான். தெற்கிலிருந்து வருபவள், உங்களுக்கு அணுக்கமானவள். என் பெயர் கிராதை என்றாள். நான் உன்னை அறிந்ததில்லை என்றான் அர்ஜுனன். இளையவரே, 100 தருணங்களில் உங்கள் அருகணைந்து நின்றவள் நான் என்றாள். என்னை அறியாது எவரும் இப்புவியில் வாழ முடியாது. உன் முகத்தை நான் கண்டதில்லை என்றான். என்னை முகமெடுத்து முகம் நோக்குபவர் மிக அரிது. விழிமூடி உங்கள் உடலின் இடப்பகுதியிடம் கேளுங்கள், என்னை அது அறிகிறதா என. அவன் விழிமூடி தன் இடப்பகுதியை கூர்ந்தான். நன்கறிந்த ஒருத்தி என்றது தோள். திகைப்புடன் திறந்து, ஆம், அறிந்திருக்கிறேன் என்றான். எதை எண்ணினீர்கள் என்றாள். ஒரு போர் தருணம் என்று சொன்னபோது அவன் குரல் தனிந்திருந்தது. சொல்க என்றாள். நான் துருபதனை வென்று சிறுமை செய்த தருணம் என்றான். அவள் சிரித்தபடி எழுந்து, பேராற்றலை தோளில் அறிந்தது அப்போது அல்லவா? எந்த எல்லையையும் கடக்க முடியும் என உங்களை உணர்ந்தீர்கள். அங்கிருந்தல்லவா தொடக்கம். உங்கள் கையில் வில் எழும்போதெல்லாம் அத்தருணம் உள்ளத்தில் மின்னி செல்வதுண்டல்லவா? ஆம் என்றான். அன்று உங்களை தழுவிக் கொண்டேன், உங்கள் விழிகளுக்கும் தோன்றினேன். அவள் மெல்ல முன்னகர்ந்த போது சாளரம் வழியாக வந்த விளக்கொளி அவள் மேல் விழ அவள் முகத்தை நன்கு கண்டான். ஆம், நான் மறக்காத முகம் என்றான். நீங்கள் அறிந்த முதல் பெண் நான் அல்லவா? அவன் தலை குனிந்து உடல் கூச ஆம் என்றான். நான் பரத்தைய தெருவில் அந்த சிற்றில்லத்தின் முன்னால் நின்று உங்களை அழைத்தேன். என் விழிகளை சந்தித்த கணம் உங்கள் உள்ளம் கூசியது. ஆனால் உடல் காமம் கொண்டு எழுந்தது. தடுமாறும் கால்களுடன் என் இல்லத்திற்குள் நுழைந்தீர்கள். போதும் என்று அவன் சொன்னான். அவள் அதை கேட்காதது போல தொடர்ந்தாள். என்னை தொட தயங்கி நின்றிருந்தீர்கள். நீங்கள் மிக இளையவர் அன்று. உங்களை அணுகி அன்னையென விழி கணிந்து உங்கள் தலையை தொட்டு குழலை வருடினேன். வேண்டாம் என்பது போல தலையை அசைத்தீர்கள். உங்கள் தோள்களை தழுவினேன். என் பெருத்த முலைகளால் உங்கள் மார்பை அழுத்தினேன். உங்கள் தவிப்பு சினமென்றாகியது. ஆனால் உடல் காமம் கொண்டெழுந்தது. அர்ஜுனன் வேண்டாம் என்றான். என்னை புணர்பவர்கள் தாளா வெறுப்பின் உச்சத்தில் அதை காமம் என ஆக்கி கொண்டவர்கள். ஆகவே ஆற்றல் மிக்கவர்கள். அவன் மேலும் குரல் இறங்க, என்ன வேண்டும் உனக்கு? நான் உங்களை தேடி காத்திருந்தேன். என்னை இங்கு விட்டு சென்றீர்கள். இங்கா என்றான். ஆம், இந்த சிற்றூர் வரும் வழியில் நின்று அங்கு பால்குடம் ஏந்தி சென்ற ஆய்ச்சியிடம் பால் அளிக்கும்படி ஆணையிட்டீர்கள். அவள் அஞ்சி குடத்தை வைத்தாள். அவள் சொன்னாள், அந்த இடத்திலிருந்து நான் இவ்வூருக்குள் புகுந்து கொண்டேன். என்னால் மானுடருள்ள இடத்திலேயே வாழ முடியும். அவன் அவளை நோக்கியபடி நின்றான். கொழுவிய கன்னங்கள், சிறிய கூர்விழிகள், குவிந்த உதடுகள், உருண்ட பெருமுலைகளுடன் பருத்த தோள்கள், பசு போன்ற பெண். அத்தனை ஆண்டுகளுக்கு பின் அதே மாறா தோற்றத்துடன். அவள் என்ன ஆனாள் என்றான். இருக்கிறாள், முதுபரத்தையருக்குரிய வாழ்க்கை என்றாள். அன்றே அரசியின் படைகளால் அவள் அஸ்தினபுரியில் இருந்து துரத்தப்பட்டாள். அவளுக்கு அளிக்கப்பட்ட செல்வத்தை அணுகர் பிடுங்கிக் கொண்டனர். சிந்துவை கடந்து கூர்ஜரம் சென்றாள். அங்கு பரத்தமையில் உழன்றாள். முதுமை கொண்டாள், நோயுற்றாள். அவளை அழகியென காட்டியது என் மாயம். அது இன்று அவளை பொன் என, சீழ் என, சிக்கு என, அழுகல் என, கெடுமணம் என சூழ்ந்திருக்கிறது. அங்கு ஒரு அழுக்கோடை அருகே மட்கிய மர உரியில் படுத்திருக்கிறாள். அவளுக்கு அருகிருக்கும் சண்டிகை ஆலயத்திலிருந்து உணவளிக்கிறார்கள். போதும் என்றான். அவள் உடலில் இருந்து சலமும் நீரும் வழிந்தோடுகின்றன. நீ மகிழ்ந்த அவள் முளைகள் அழுகி கிழிந்துள்ளன. அவன் உறக்க போதும். நீ தவிர்ப்பவற்றால் ஆனவள் நான் என்றாள். ஆனால் நான் இல்லாத உனக்கு போர் வெற்றிகள் இல்லை. இளையவனே, நானே ஆற்றல். என்னை அருகமைப்பவர்களே தங்கள் உள்ளமும் இப்புவியின் நெறிகளும் அமைக்கும் எல்லைகளை கடக்க முடியும். வென்று தலை நிமிர்ந்து புதிய நெறிகளை அமைக்க முடியும். அவர்களையே தெய்வம் என்று வழிபடுகிறது மானுடம். அர்ஜுனன் தலையை இல்லை என அசைத்தான். பிற நால்வரையும் நீ அடைய வேண்டும் என்றால் நான் உன்னுடன் இருந்தாக வேண்டும் என்றாள் அவள். அவன் கைகள் ஓய்ந்து கிடக்க தோள்கள் தொய்ந்து நின்றிருந்தான். சொல், தெரிவு உன்னுடையது என்றாள் அவள். அவன் பெருமூச்சு விட்டான். முடிவு கொள் என்றாள். அவன் விழிகளை தாழ்த்தியபடி பதுமை என கை நீட்டி அவள் கைகளை பற்றி கொண்டான்.
கிராதம் 16வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.